ஐயா வைகுண்டர் தவமிருந்த தலத்தினுடைய மகிமையை பார்ப்போம். சீரான நல்ல தட்சணா பூமியிலே பாரான நல்ல பதித்தாமரையூரில் தவசிக்குகந்த தாமரையூர் நல்பதியில் சிவசிவா வளரும் தட்சணாபுரி நாடு. இத்தனை அற்புதங்களும் கொண்ட தட்சணத்தில் மகாவிஷ்ணுவை 6 தரம் சுமந்த சடலத்துள் சம்பூர்ண தேவருடைய உயிரை செலுத்தப்பட்ட மனு பிறந்து வளர்ந்தது இந்த தலத்தில். அப்படி வளரும்போது 17 வயதில் பண்டமைந்த பெண்ணோடு அவர் வாழுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படி வாழ்ந்து வரும்போது அவருக்கு நோய் பிணி ஏற்பட்டு அந்த பிணியில் அவதிப்படுகின்றார். இது தாயாருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கின்றது. தாயார் வருத்தப்பட்டு நாராயணரிடம் வேண்டுகின்றார். அதன் பயனாக தாயாருக்கு ஒரு கனவு தோன்றுகின்றது. அந்த கனவில், உன் மகனை நீ திருச்செந்தூர் அழைத்து வருவாயேயானால் இந்த பிணியும் தீர்த்து இந்த சடலத்தினுடைய பிறவி பயனையும் கொடுக்க இருக்கின்றோம். எனவே திருச்செந்தூருக்கு நீ அழைத்து வா என்று கனவில் ஐயா உத்தரவாக சொல்கின்றார். அந்த அம்மாவும் குடும்பத்தாரிடம் சொல்லி அழைத்து செல்கின்றார் திருச்செந்தூருக்கு. அங்கே திருச்செந்தூரிலே என்ன நடக்கிறது என்றால், லட்சுமாதேவி கடலுள் மகரமாக சமைந்து நிற்கின்றார். மகாவிஷ்ணு கடலுள் செல்கின்றார். அப்படி செல்கின்ற போது அந்த லட்சுமாதேவியிடம் சொல்வார், நீயும் நானுமாக யுக சோதனைக்கு ஒரு மகனை பிறவி செய்து அனுப்ப வேண்டிய இருக்கின்றது. சிவனுக்கு உகந்தவனாக அந்த மகன் அமைய வேண்டும் என்று சொல்லி லட்சுமியிடம் சொல்லி ஒரு மகனை, அங்கே ஒரு உயிரை உருவாக்குகின்றார்கள். அப்படி உருவாக்குகின்ற நேரத்திலே நாராயணர் நினைக்கின்றார், நாம் அழைத்து வர சொன்ன அந்த சடலத்தை கடலுள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். அந்த சடலமும் உள்ளே போகின்றது. அங்கே லட்சுமியும் நாராயணருமாக உருவாக்கிய அந்த சடலத்துக்கு அந்த உயிருக்கு தாலாட்டு பாடி வைகுண்டர் என்ற பெயரோடு அந்த உயிரானது இந்த சம்பூர்ண தேவர் சுமந்து சென்ற சடலத்துள் மகாவிஷ்ணுவை 6 தரம் அகம் வைத்து கொண்ட அந்த சடலத்துள் இந்த உயிரானது புகுத்தப்பட்டு அது கரையில் வருகின்றது. கரைக்கு வந்து அப்படியே அந்த மனு கண்களுக்கு தெரியாதவாறு தருவைக்கரை வரை ஆகாய மார்க்கமாக அப்படி வருகின்றார்கள். தருவைக்கரையில் வந்தவுடனேயே தன்னுடைய முன் வந்த அந்த சடல உருவை மக்களுக்கெல்லாம் காட்டி அங்கிருந்து நேராக தட்சணம் வருகின்றார். தட்சணத்திலே வந்து தவம் இருப்பதற்கான தலத்தை பார்க்கின்றார். வியாசரை அழைத்து கேட்கின்றார். அப்போது வியாசர் சொல்வார், இது தவம் இருக்க சிறப்பான ஒரு தலம்தான். தட்சணா பூமி சிவபூமி நல்லது தான். ஆனதினால் இப்பூமி ஆகும் தவசிருக்க. மேலும் பாண்டவரில் விஷயன் பாஸ்பதாசுரம் பெறுவதற்கு ஆண்ட பரமேஸ்வரரை அகம் வைத்து போர்வி ஜெயன் தவம் இருந்தது இந்த தலம். பரராச மாமுனிவன் பார தபசு பண்ணி பிரமான வியாகரரை ஈன்றது இந்த தலம். அடவியிலே ஒரு முனிவன் தவசி இருக்கும்போது ஒரு அபயக்குரல் வருகின்றது. அதற்கு ஒரு குரல் கொடுக்காத காரணத்தால் அங்கே நடைபெற்ற சம்பவத்தின் மூலமாக இந்த முனிவருக்கு ஒரு பாவம் சூழ்ந்து விடுகின்றது. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக இந்த பூமியிலே வந்திருந்து தபசிருந்து இந்த பூமியிலே வந்து பிச்சை வாங்கி குடித்து, அந்த பிச்சை வாங்கி குடித்த பலன், 1 வருடம் அப்படி குடித்த பலன் அவருடைய அந்த பாவம் தீர்ந்து பரமனுடைய பாதார விந்தத்தை அடைந்த தலம் இதுதான். எனவே இது மிக புண்ணியங்கள் நிரம்பப்பட்ட ஒரு தலமாக இது விளங்குகின்றது. மேலும்
சஞ்சீவி மலையினுடைய காற்றும் குமரி பகவதியினுடைய பார்வையும் கடலுள் இருக்கின்ற துவாரகையினுடைய வட வாசல் நேராகவும் இந்த பூமியிலே தனித்துவம் கங்கையை கொண்டு வந்து தீர்த்தமாக முத்திரு தீர்த்தமாக கொடுப்பதற்கு உகந்த தலம். மேலும் இந்த தவம் தாமரையூர் நல்பதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தாமரையூருக்கு வடபுறம் அமைந்தது வடக்கு தாமரைகுளம், தென்புறம் அமைந்தது தெற்கு தாமரைகுளம். இப்படியாக ஒரு சிறப்பான இந்த பூமி. இங்கே தவம் இருந்தால் நாம் வந்த நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறி இந்த கலியை அளிப்பதற்கு உகந்த தலம் என்று எண்ணி அங்கே ஐயா தவம் இருக்கின்றார். இப்படியான மகிமைகள் பொருந்திய இந்த தலத்திற்கு மக்களாகிய நாமெல்லாம் சென்று ஐயாவை வழிபட்டோமேயானால் நம்மை அழைத்து செல்லும் தர்மயுகம் நோக்கி. ஐயா